100 கோடியா? 100 கோடி இல்ல. ஒரு நோட்டு 20 கோடி. 300 கோடி ரூபா. ஓகேவா? 20 கோடி. 20 lakhs. எனக்கு 3 பேரை பற்றி கன்ஃபார்மாக பேசி ஆகணும். ஒன்று வந்து பது, கௌதம், எல்லாருக்கும் தெரிஞ்சது கௌதம், நான் பதுன்னு கூப்பிடுவேன். இன்னொன்று கல்யாண் பாய், இன்னொன்று வந்து ரிங்கு, அரவிந்த் ஆகாஷ். இவங்க 3 பேரையுமே நான் வந்து 25 years பேக் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வயசு 10. ஸோ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது முறையாக நான் கற்றுக்கல. அது வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து கோகிலா, பதுவோடைய ஒய்ஃப். இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்காங்க? அதான் அங்கே இருக்காங்க. ஹாய் கோகி. அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரொம்ப கேட்டானே சார். ஸோ ப்ரொடியூசர் ஆகி தைரியமாக இறங்கியிருக்காங்க இந்த கஷ்டமான டைமில், அதுவும் கண்ணில் காசு காட்டப்பான டைட்டிலோட. ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்க. பைரசி என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் யாருமே திருட்டி டிவிடியோ இல்லைனா இன்டர்நெட்டில் பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ ரெண்டாவது வந்து கல்யாண் பாய். நான் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவேன். பிகாஸ் நிறைய பேர் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவோம். கிரேட் கை அட் ஹார்ட் அண்ட் லவ்லி பர்சன். இந்த படம் யாருக்கு ஜெயிக்குதோ இல்லையோ அவர் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ரெண்டாவது வந்து மூணாவது சுகர் வந்து டின்னர் சாப்பிடும்போது கதை கேட்டேன்னாரு. அது நம்புற மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டா கதை கேட்பாங்க. ஸோ மிஷிங் அண்ட் அரவிந்த் ஆகாஷ் ஒன்றா தான் நான் கோகி கிளாஸில் சேர்ந்தோம். ஒன்றாவே இருப்போம், ட்வின்ஸ் மாதிரி இருப்போம். நடுவில் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ சின்ன கேப் வந்து போச்சு. மச்சான், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ ஃபிலிம். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக பாட்டு போட்டிருந்தாரு. வாயில் வந்துட்டே இருந்துச்சு டியூன்னு, என்னை கலாய்க்காதீங்கன்னு சொன்னார். அண்ட் பிரேம்ஜி கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார் மியூசிக். அவர்கிட்ட ஒரு டேலண்ட், நேச்சுரலி பார்ன் டேலண்ட் இருக்குது. ஆமாம். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் 2-3 என்ன மச்சான். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ப்ளீஸ் கீல் பைரசி. தேங்க்யூ. கண்ணில் காசை காட்டப்பா. இன்றைக்கி வாடிக்கையாளர்கள் பேங்க் ஆஃபீஸர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாசகம், அதே டைட்டில் வச்சுருக்கான். என்னுடைய மைத்துனன் கௌதம் கூப்பிட்டான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாடான்னு. ஆஃபீஸ்க்கு போனேன். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், நீ ஒரு கேரக்டர் பண்ண. நான் போனோடனே செல்லை ஆஃப் பண்ணிவிடுவேன். என்ன கேரக்டர் கேட்கும்போது யாராவது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு செல்லை ஆஃப் பண்ண. ஏன் செல்லை ஆஃப் பண்ணேன்? இல்லைப்பா நீ கேரக்டர் சொல்லு. என்ன கேரக்டர் அப்படின்னு. உன் கேரக்டர் தான்டா லூஸு அப்படின்னா. சரி சொல்லுப்பா என்ன கேரக்டர் சொல்ல. அதான் சொன்னேன் இல்லை லூஸுன்னு. அப்புறம் என்ன அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஒரு லூஸு கேரக்டர். அதாவது ஹீரோவோட தாத்தா வந்து ரொம்ப வெகுளித்தனமாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். பேரன் வந்து அரவிந்த் ஆகாஷ் நல்ல புத்திசாலித்தனமாக நல்லா அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, பிக்னிக் போன மாதிரி இருந்தது மலேசியாவில். ஏன்னாக்கா எல்லாருமே நண்பர்கள். முக்கியமாக சொல்லணும் அதில் தேங்க்ஸ் அப்படின்னாக்கா வந்து என்னுடைய நண்பன் கௌதம், விச்சு, அரவிந்த் ஆகாஷ், ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக ரொம்ப சிரித்து விளையாடி அந்த மாதிரியாக பண்ண படம். வெறும் ஜாலியாக விளையாடிட்டு என்னமோ அப்படின்ட்டு வரல. நல்லபடியாக கதையோடு நல்ல காமெடியோடு. முக்கியமாக இதில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இதனுடைய வசனம் எழுதிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து ஆமாம் நான் இப்படி வச்சுக்கலாண்ணே நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து கௌதம் எடுத்திருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், வெற்றி பெற வைப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லார்ட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய கெரியரே வந்து புள்ளியார் சொல்லி போடுறது கல்யாண் மாஸ்டர் தான். ஏன்னா நான் ஒரு டான்ஸராக என்னோடய கெரியரை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆனேன். அந்த டான்ஸ் கற்றுக்கினது வந்து பத்து கிளாஸில், அதுவும் எங்கள் டீச்சர் கோகிலா தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்ஸஸ் நான் கற்றுக்கிட்டேன். இட் ஹெல்ப் மீ என்னோடய ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் டான்ஸராக இருந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி சொல்லணும்னா கல்யாண நாள் தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ப்ரொடியூசர் சுகர் அவர் இதில் வந்து லீடாக அரவிந்த் ஆகாஷை நடிக்கக்கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி கண்ணில் காசு காட்டப்பாவோட படத்தில் நான் ஒரு லீடாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு தான் எனக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் சான்ஸ் கொடுப்பான். யாரும் என்னோடய டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது.
பட் வெங்கட் பிரபு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட். அண்ட் இப்போ பதுவோட ஃபஸ்ட்டு படம் மீன்ஸ் கௌதமோட ஃபஸ்ட்டு படம். அதில் நான் கௌதம், கல்யாணா, சுகர் இவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். லைக் சொன்ன மாதிரி 15-20 இயர்ஸாக தெரியும். ப்ளஸ் கிருஷ்ணாலாம் நான் டான்ஸ் கிளாஸில் கோகிலா மேடம் அவங்க கிளாஸில் டான்ஸ் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு கிருஷ்ணாவை தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில், ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்டில் நான் ஒரு பாட்டாகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே இப்படி தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்கள் பிளெஸிங் எப்பவுமே எனக்கு தேவை. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரை மறக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு வந்து காமெடி சென்ஸ்க்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த படத்தில். டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரை வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு அவரே எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ இப்படி சொல்லு, இப்படி பேசு, பரவாயில்ல அண்ணா, எப்படி நான் சொல்லுவேன் உங்களெல்லாம், அப்படி நான் கூப்பிடலாமாண்ணா, அப்படி நீ பேசு, அப்போ ஒரு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது பேசணும். தேங்க்ஸ் பாஸ்கர்ண்ணே, நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீம், திவாகர் சார் மியூசிக், அரவிந்த் சார் சொல்லவே தேவையில்ல. ஹெலிகேம்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹெலிகேம் ஒன்று உடஞ்சிச்சு. இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்கிறத விட கேமராவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு அரவிந்த் சாருக்கு டேலண்ட் இருக்குது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. சுகர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. சுகர் அண்டு கல்யாண் மாஸ்டர் எல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ கௌதம்னா, ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அண்டு அரவிந்த் ஆகாஷ் இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் பெஸ்ட் நியூ கமர் அவார்டு கூட வாங்க போகிறாரு. ஸோ எல்லா படம் பார்த்தோம், ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ விஷ் தி டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்ணில் காசை காட்டப்பா இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் வந்து இது உண்மையிலேயே வந்து இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கும். ஏன்னா வந்து அரவிந்த் ஆகாஷ் வந்து ஒரு பயங்கர புத்திசாலியாக காட்டிருக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் எங்கள் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டரு, அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள்ள இன்னும் பயங்கரமான நடித்திறமை இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். கௌதம் சார், another new venture, congrats. Thank you so much for inviting me. And entire team எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்ன ஒரே ஒருத்தர்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடிக்கிற படத்தில் பிரேம்ஜி தான் மியூசிக் போட்டுட்ருக்காரு. இந்த படத்தில் பிரேம்ஜி இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். சரி, அடுத்த படத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் சேமாக நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வாழ்த்தை சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணில் காசை காட்டப்பான்னு. ஸோ கரெக்ட் டைமிங் ஃபார் த ரிலீஸ். பது, கௌதம் has been a good brother, good friend, and ரொம்ப நாள் முயற்சி வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து கை கூடியிருக்கு. ஐ விஷ் him all the best. படம் பார்த்தோம், we all really enjoyed the film. and கல்யாண் மாஸ்டர் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர். அண்ட் ரிங்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும், அரவிந்த் ஆகாஷ் நாங்கள் ரிங்குன்னு தான் கூப்பிடுவோம். பார்ட் ஆஃப் சென்னை 22 ஃபேமிலி. அதனால தான் எங்கள் மொத்தம் சென்னை 22 ஃபேமிலி இங்கே இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கான டைம் இந்த படத்தில் ஓப்பன் ஆகும் நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ரிங்கு. அண்ட் ப்ரொடியூசர் கல்யாண் மாஸ்டர், ப்ரொடியூசர் கௌதம், ரிங்கு எல்லாரையும் நம்பி இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு பிக் தேங்க்ஸ் டு யூ. ஐ விஷ் டு ப்ராஜெக்ட் அ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. கண்ணில் காசை காட்டப்பா. கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளருக்கு கண்ணில் காசை காட்டும் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சான்னு தெரியல. தேங்க்ஸ் நிக்கில். ஒரு சின்னதாக முயற்சி. கண்ணில் காசை காட்டப்பா நான் பார்த்துட்டேன். ஒரு நல்ல ஒரு ஜாலியான டைம், அது கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா 20%, 30%, 40%, 45% ஓடிட்டே இருக்குது. ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் குட் லக். அரவிந்த் ஆகாஷ், கல்யாண் மாஸ்டர், யோகி பாபு, விச்சுவன் வந்திருக்காரா? அண்ணே, ஹைண்ணே. ஸோ ஆல் தி பெஸ்ட். கௌதம் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்து, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கௌதம் வந்து அப்சீனம். ஸோ அதனால் வந்து இல்லை தயார் பண்ண ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதனால தான். என்ன விஷ் தி டீம் வெரி குட் லக். கரெக்ட் டைம் ரிலீஸு. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். எனக்கு இந்த கண்ணில் காசை காட்டப்பா அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்து கௌதம் ஒரு முறை என்ன அவருடைய
அலுவலகத்துக்கு அழைத்து அதை போட்டு காட்டினார். சும்மா ஒரே ஒரு சின்ன சாம்பிள் தான் போட்டு காட்டினார். பிரமாதமாக இருந்தது. அப்பயே நான் சொல்லிட்டேன், இது மிகப்பெரிய வெற்றி அடைய நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். கௌதம எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மதுமதிங்கிற ஒரு தொடரில் அவர் கதாநாயகன். அதில் நான் ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணேன். அப்போ எப்படி பழகினாரோ அதே பழக்கம்தான் இன்னைய வரைக்கும். எந்த மாற்றமும் இல்லை. அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது எனக்கு ஆச்சரியமா. அவர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நான் எனக்கு அது புரியவே இல்லை. என்ன திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பார். எங்கள் கூட நானும் விச்சு எல்லோரும் அவர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவோம், உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். அப்படியே அவர் எங்ககிட்ட பேசிட்டு அதுக்கு அவர் பட்டம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரை ஒரு நடன மாஸ்டராக பார்த்தாச்சு, ஒரு நடிகனாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய இயக்குனராக நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டலாமா? கண்டிப்பாக. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுடைய பிள்ளை அவர். மக்கள் திலகம், நடிகர் திலகம்ட்டெல்லாம் சவால் விட்டு நடித்த மேஜர் சுந்தரராஜனுடைய பையன் அவர். ஆனால் என்றைக்குமே அவர் இந்த படம் டைரக்ட் பண்ணி முடிச்சுக்கப்போ கூட அவருடைய கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அதே எளிமை, அதே இனிமை, அதே பண்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர் நம்மளுடைய தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்சிருக்காரு தான் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 20 ஆண்டு கால பழக்கத்தினுடைய நட்பை நான் நினைத்து பார்க்குறேன். அதற்கு எங்கள் அருகில் இருக்கிற விச்சுவை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த படம் உண்மையிலே சொல்கிறேன், நான் மக்கள் நினைக்கால் நிச்சயமாக கௌதம் எடுத்த படத்திற்கு கண்ணில் காசை காட்டும். நிச்சயமாக அந்த படம் கண்ணில் காசு கண்ணில் மட்டும் காட்ட போகிறதில்ல, கை நிறைய காட்ட போகுது. கண்ணில் மட்டும் காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? கையில் வரணும்ல. கை நிறையா கிடைக்கிறதுடைய சூழ்நிலை வரும். அவரை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நிறைய மேடையில் ஜாம்பவன்லாம் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 6 மணிக்கு வரணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்னுடைய சின்னத்திரை ஷூட்டிங் இருந்ததால் எப்படியும் கௌதமுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு தான் ஓடியாந்தேன். நான் பார்த்தா பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்குது. வெளியில் பார்க்கும்போது இப்போயே வெற்றி படம் மாதிரி தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒரு விச்சு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நமக்கு நம்முடைய தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் கிடைத்திருக்கிறார் சொல்லி என்னுடைய ஒரு சின்ன அந்த சால்வையை போதும் கேட்டேன். ஒரு ஹார்ட் ஒர்க் டீம். அடுத்து இந்த க்ரூ கூட நெக்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் பேசுகிறதுக்காக எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நல்ல அறிவிப்போட இதே டீம் இதே மீடியா முன்னாடி நல்ல ஒரு செய்தியை தைப்பொங்கலுக்கு இந்த க்ரூவோட மீட் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு சக்ஸஸ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த கௌதம் சாருக்கும் விச்சு சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ தான் அடுத்த படம் கொடுப்பாங்க. ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒர்க் பண்ணும்போது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சேசிங் ஒன்று எடுத்திருக்கோம் மலேசியாவில். நீங்கள்லாம் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு சேசிங் எடுத்திருக்கோம் மலேசியாவில். அந்த சேசிங்லாம் நீங்கள்லாம் ரசிப்பீங்க, நல்லா சிரிச்சினே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன காமெடி பிட்டுங்கள் நிறைய எடுத்திருக்கோம். தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி திரைப்படம். இதில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படம். நான் படத்தை பற்றி பேசுகிறத விட கௌதம் பற்றி தான் பேசணும். கூட்டு குடும்பம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கௌதம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா, சித்தி, சித்தப்பா, மனைவி, மகன், அப்படி ஒரு மரியாதை. இப்படி ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. கௌதம் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இயக்குனராக என்னுடைய வாழ்த்துக்கள். தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் அவனுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது முக்கியம் இல்லை, ஏன்னா நானும் கௌதம் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்னை பற்றி பேசினா கௌதம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும், கௌதம் பற்றி பேசினா என்னை பற்றி பேசாமல் இருக்கும். கண்ணில் காசை காட்டப்பா. இப்போ ஏடிஎம் போனாலும் பேங்க் போனாலும் கிடைக்காத ஒரு விஷயம். வெளியே நின்று கடவுளை தான் வேண்டுறோம், கண்ணில் காசை காட்டுப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் தெரிய நினைக்கிறேன், பல வருஷம் கழித்து இந்தமாரி டிசைனில் போஸ்டர்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எதிர்நீச்சல் ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பக்காவாக ஒரு கமர்ஷியல் அண்ட் காமெடி மூவி, முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட்டது. என் மன்னன் பல போராட்டத்துக்கு அப்புறம் இயக்குனர் இருக்கான். கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெற்று பெரிய இயக்குனர் ஆவான். அடுத்த தயாரிப்பாளரும் ரெடி எங்களுக்கு.
பிப்ரவரி மார்ச்சில் ஷூட்டிங் போயிடுவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், அன்பு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். எனக்கு பேச தெரியாது, அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த கௌதம் சாரோட முதல் படம் அது. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். இது ஒரு காமெடி படம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா வாஸ் ஃபன். நான் இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் தேங்க் மேஜர் கௌதம். இவ்வளோ டேலண்ட் இருக்கிற தமிழ்நாட்டில் ஹி ஸ்பிக்ட் மீ அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ப்ரொடியூசர் சுகர். ஹி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஜாலியாக ப்ளெஷரபுளாக ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரிபடி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். டிஓபி அரவிந்த், ப்ரொடியூசர் கல்யாண் மாஸ்டர், எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப we like it. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு the way the songs have come out, way the underscores come out. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். Thank you so much. I hope you enjoyed. எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. அட நாசமா போற எடுவட்ட வேலை. 4000 வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் வர்றானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் விடிய விடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. எடுவட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடிச்சு காசை வாங்க போடுறான்னு கிளவி. அவனை ஆளை எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது எனக்கு. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கபாப் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன் நான்.